வந்து நான் வந்து கொங்குனி ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் வந்து 3/4 கிலோ மீன், இது வந்து இன்றைக்கி வந்து சீலா மீன் எடுத்துருக்குறேன். நல்லா கழுவி வச்சுருக்குறேன். அதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய். இது கூட வந்து வெளியெல்லாம் சவுண்டு, கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம வெந்தயம் போடலாம். வெந்தயம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி போடலாம், பவுட்ரு பண்ணல அதனால் அப்படியே போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம் போடலாம். பெருங்காயம் போட்டாச்சு. கருப்பில்லை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட வந்து பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எவ்வளோ நம்ம அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான், அதனால நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இது வந்து பாதி தான் வருது ஸ்பூனில். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. இங்கே வந்து தக்காளி ருப்பி வச்சுருக்கிறேன் நான், ஒரு 3 தக்காளி. இப்போ வந்து நம்ம புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை இப்படியே கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே போடுறேன் நான், இதே ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கருப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கருப்பிலை போட்டுக்கலாம். கருப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளி ருப்பணும் இல்லையா மிக்ஸி, அது இன்னும் கொஞ்சம் நான் வந்து கழுவி நான் ஊற்ற போகிறேன். இது வந்து அப்படியே வந்து நான் கேஸ் மேலே வச்சுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு காட்டலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் மேலே வைக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்த உடனே கம்மி பண்ணிடலாம். கொங்குனி ஸ்டைல் ஃபிஷ் கறி, இது எத்தனையோ விதமாக செய்கிறாங்க. அது கூட நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ வந்து ஒரு கொதி வந்தவொடனே நான் கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிட்ட பிறகு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ கம்மி பண்ணிடலாம். கேஸ் கம்மி பண்ணிட்டு சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்பிள் குழம்பு இது. பேச்சுலரும் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப கலக்கக்கூடாது, அவ்வளோதான். இதில் ஒன்று போடல அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மீன் கொண்டு ஒரே ஒரு ஐட்டம் போடல, அது என்ன ஐட்டம்? என் வீடியோ பார்க்குறவங்க இதில் இன்னும் அந்த ஒரு ஐட்டம் போடலன்ட்டு சொல்லுங்க. இப்போ வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒரு கொதி வந்த பிறகு பாஸ்ட்டாக வச்சு ஒரு கொதி வந்த பிறகு நான் மீடியமில் வச்சிட்டேன். மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம் மீடியமில் வச்சுட்டு நம்ம
இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இங்கேயே சாஃப்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டு நம்ம மீன் குழம்பு எடுத்து நம்ம சாப்பிட்ணும். அப்போ வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லை இன்றைக்கி செய்து நாளைக்கு இன்றைக்கி செய்துட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இதில் வந்து விசேஷம் என்னன்னாக்கா, நான் வந்து இதில் வந்து ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக நான் வந்து ஓமம் போட்டுக்கிறேன். இதில் அதுதான் விசேஷம். இதில் வந்து நம்ம பெருங்காயம் போடணும், ஒரு சிட்டிக்கை போடணும். யார் போடுவாங்களோ யார் போடுவாங்களோ தெரியாது. ஆனாக்கா இந்த குழம்புக்கு வந்து நம்ம கொங்கணிக்கார் வந்து பெருங்காயம் போடுவாங்க, ஓமம் போடுவாங்க கொஞ்சம். நானும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கிறேன். இதில் வந்து என்னன்னாக்கா எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு நம்ம வந்து மீன் குழம்பு செய்யணும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஜோராக வச்சுட்டு அப்படியே கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கம்மி பண்ணிவிட்டு நிதானமாக நம்ம ஒரு 5-6 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இதில் ஒரு ஐட்டம் போடல, அது என்ன ஐட்டம்ன்றது நீங்கள் பார்க்குறோமோ நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 hour விட்டு நான் இதை வந்து எடுத்து காட்டுறேன் நான் எப்படின்ட்டு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. மீன் குழம்பு வந்து நான் ஆஃப் பண்ணி ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு பாருங்க சூப்பராக. இப்போது கொங்கணி ஸ்டைல் இது வந்து ஃபிஷ் கறி இப்போ செய்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஆற வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த மீன் குழம்பு நான் செய்து பார்த்துருப்பீங்க. எத்தனை விதமான மீன் குழம்பு செய்கிறோம், ஆனால் இந்த மீன் குழம்பு வந்து எல்லா மீன் குழம்போட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறேன்னு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மீன் குழம்பு செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.